ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ண போகிறோங்க. கோதுமை மாவில் பண்ணுறமே இந்த பாயசம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, அட்டகாசமாக இருக்கும். பாயசம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு பாயசம் பண்ணியே ஆகணுங்கிற டைமில் நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த பாயசத்தை வந்து விரும்பி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய இந்த பாயசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன தாளிப்பு பேனில் நெய் விட்டு பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்போட நிறம் மாறின பின்னாடி இறக்க போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சையை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. 3 ஸ்பூன் கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கரைச்சி எடுத்திங்கன்னா போதும், கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனுங்கிறனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது 3 டேபிள் ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம டைரெக்டாக வந்து தண்ணியில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்து கட்டிப்பட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி இந்த கரைச்சி வச்ச கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. இந்த கோதுமை மாவோட பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு வரும். கொதிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சு வர பார்த்திங்கன்னா அதோட இந்த கட்டியாகிட்டே வருங்க இந்த மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. டைரெக்டாக இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வடிகட்டி எடுத்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் இந்த மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிற ஒவ்வொரு பொருளும் சேர்க்க நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்படியே விட்டுட்டோம்னா கட்டிப்பட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் நெய்யில் அந்த மாதிரி வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக செய்கிறனால இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவே சரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த அளவு எல்லாமே நீங்கள் செய்ய போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு போல் உப்புங்க, அது வந்து ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ தான் பார்த்திங்கன்னா பாயசம் இன்னுமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வறுத்து எடுத்து வச்ச திராட்சை முந்திரி அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்க அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு இதோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ இறக்க போகிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் பாலுங்க, சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி மூடி வைங்க. மூடி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் உடனே குடிக்க முடியாதுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனுச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாயசத்தை பார்த்திங்கன்னா என்னால் செஞ்ச உடனே குடிக்க முடியலங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து குடித்தேங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது ஒரு டிப்பாகவே உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஆறின பின்னாடி ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து குடிச்சு பாருங்கள். பாதாம் மில்க் அந்த டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.